ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 11வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது பக்தர்களின் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் பெற விநாயகரின் அருள் எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து. விநாயகர் என்பது தடைகளை நீக்கும் தெய்வமாக மட்டுமல்ல, அறிவுக்கும் ஞானத்திற்கும் ஆதாரமாக இருப்பவரே. அதனால்தான் நமது பாரம்பரியத்தில் கல்வியினை தொடங்குவதற்கு முன்பு முதலில் விநாயகரை வணங்கும் பழக்கம் உள்ளது. குழந்தைகள் நல்ல கல்வி கற்று அறிவாளிகளாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோரின் பெரிய ஆசையாகும். அந்த ஆசை நிறைவேறுவதற்கு விநாயகரின் அருள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. எனவே பக்தர்களே, விநாயகரை பக்தியுடன் வழிபடும் போது குழந்தைகளின் மனம் அமைதியாகி அவர்களின் சிந்தனை தெளிவாகி கல்வியில் கவனம் அதிகரிக்கிறது என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக விநாயகரை வழிபடும் ஒரு எளிய முறையும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அல்லது புதன்கிழமைகளில் காலை நேரத்தில் விநாயகர் முன் ஒரு தீபம் ஏற்றி ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை பக்தியுடன் 21 முறை சொல்லலாம். அதேபோல் குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கும் முன் ஒரு நிமிடம் மனதை அமைதியாக வைத்து விநாயகரே எனக்கு நல்ல அறிவும் நல்ல நினைவாற்றலும் அளிக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு பக்தியுடன் செய்யப்படும் சிறிய வழிபாடுகள் கூட குழந்தைகளின் மனதிற்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரும். அதன் மூலம் அவர்கள் படிப்பில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். விநாயகர் அருள் கிடைக்கும் போது படிக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையில் அறிவு, நல்ல சிந்தனை மற்றும் வாழ்க்கையில் வெற்றி ஆகியவை வளர்ச்சியடையும். பெற்றோர்களின் அன்பான பிரார்த்தனையும் விநாயகரின் அருளும் சேரும் போது குழந்தைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக மாறும். விநாயகர் என்பவர் அறிவின் ஆதாரம். கல்வி, புத்திசாலித்தனம், நினைவாற்றல் மற்றும் நல்ல சிந்தனை அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர் கணபதி. ஆகவே ஆன்மீக அன்பர்களே, பக்தர்களாகிய நாம் அனைவரும் விநாயகரை பக்தியுடன் வணங்கி நமது குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக அவரின் அருளை வேண்டிக் கொள்ளலாம். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.